டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் சோறு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சைடிஷ் இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக உடனே எப்படி ஒரு மாங்காய் ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசில் கடைகளில் பாக்கெட்டில் இந்த மாதிரி ரவுண்டு ஊறுகாயெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். அதாவது சைடிஷ் இது இல்லாத போது நம்ம சோறுக்கு இந்த மாதிரி இதுக்கு நல்லா சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ மாங்காய் எடுத்திருக்கோம், 2 மாங்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கோம், கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கோம். இதை கட் பண்ணுறதுக்கு இந்த முனிப்பகுதியும் இந்த அடிப்பகுதியும் வெட்டிடுங்க. இப்போ இந்த மாங்காவை நம்ம வந்து 2ஆக வெட்டிக்கலாம். இப்போ மாங்காயை 2ஆக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த லேசாக அந்த ரஃப்பான அந்த இதை மட்டும் நம்ம அப்படியே உரித்து எடுத்துடலாம். இதை மட்டும் இப்படி லேசாக உரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம முன்னாடி சின்ன வயசுலலாம் பெட்டி கடையில் அந்த வட்ட மாங்காய் வாங்கி சாப்பிட்ருப்போம். பழைய சோறுக்கு இதுக்கெல்லாம் வட்ட மாங்காய் மெனக்கடி வாங்கி சாப்பிடுவோம். ஸ்கூலில் படிக்கிற டயத்தில் சும்மாவே பாக்கெட்டாக வாங்கி சாப்பிடுவோம். அந்த மெத்தடில் நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக போடலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. சில கொஞ்சம் நைஸான மாங்காய்னா இந்த மாதிரி இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. தனியாக விதை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நார் இருக்கக்கூடிய நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன ஸ்லைஸாக நைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 மாங்காயவும் நல்லா இந்த வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயை பூரா இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக நைஸானதாக கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண மாங்காய் துண்டுகள்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் சேர்த்துருங்க. இப்போ மாங்காய் துண்டு மேலே ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு தூவிக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் அதையும் தூவி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லெமனு, அதாவது நான் ரொம்ப சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசுன்னா ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். அது வந்து மாங்காயில் உள்ள புளிப்பு. இது வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் ஸ்டாக் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் தக்க வச்சுக்கிடும். அதனால் நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை பெருசாக இருந்தால் ஒரு 1/2 பழம் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இது மேலேயும் நல்லெண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது பச்சை எண்ணெய் தான் சேர்க்குறேன் நான். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேன் வந்து இங்கே தேன் இல்லாத போது வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா நீங்கள் பொடிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நமக்கு அந்த இனிப்பு புளிப்பு காரம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்துலேயும் உப்பும் மிளகாத்தூள் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்ருங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டு மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இது வந்து கடைகளில் வந்து ரொம்ப செவேர்னு காமிப்பாங்க, அது பொடி போடுவாங்க. நம்ம வந்து சாதாரண நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கறனால நமக்கு அவ்வளோதான் கலர் கிடைக்கும். நீங்கள் வேணா காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெட்டாக கிடைக்கும். ஆஹா, அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது வாய்ப்படுதே பாடு, சும்மா சூப்பராக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் சிம்பிளாக நீங்கள் ஒரு ஊறுகாய் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு இன்றைக்கே சாப்பிட்லாம். நீங்கள் ஸ்டாக் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும். ஒரு நாள் வேணால் தாங்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஊறுகாய் நிற்காது. அதனால் நீங்கள் ஒரே நாளைக்கு தேவையான அந்த 1 காய் 2 காய் மட்டும் இதே மெத்தடில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.